இது வேக வச்ச உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கு உப்பு போட்டு பிசைஞ்சு இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இனிமேல் அந்த கட்லெட்டுக்கு தேவையான அந்த கப்பு செஞ்சுக்க வேண்டியதுதான். இது மாதிரி கிண்ணம் மாதிரி செஞ்சுக்கிட்டு முட்டையை அவிச்சு இப்படி கட் பண்ணி இதில் வச்சிடணும். வச்சு திருப்பி இதை அப்படியே மூடிக்கணும். மூடி ப்ரெட்டு தூள் அதில் அப்படியே பெரட்டி மைதா மாவை திக்காக கரைச்சி அதில் போட்டு நினச்சி எண்ணெயில் போட்டு எடுக்கணும். அவ்வளோதான், கட்லட் ரெடி. உருளைக்கிழங்கு அந்த பிசையும் பொழுது 1/4 கிலோ உருளைக்கிழங்குக்கு 1 ஸ்பூன் வெண்ணெய், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கு உப்பு போட்டு பிசைஞ்சி அதை அப்படியே உருண்டையாக அப்படியே குழியாக ஆக்கி அதில் முட்டையை கட் பண்ணி வச்சு அதை ப்ரெட் தூளில் போட்டு மைதா மாவு கரைசலில் கட்டியான கரைசல் அதில் வச்சு அப்படியே சும்மா லேசாக அதை முக்கி அதை எடுத்து திருப்பி ப்ரெட்டு தூளில் போட்டு அதை பெரட்டி அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியது தான். அதான் இப்போ அதை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதான் கட்லட், முட்டை கட்லட். நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி சாப்பிடுங்க.